பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணுங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பலனாக இருங்க. நல்லா பாடுங்க, துதிங்க, ஆராதிங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க, அவரோடு கூட உறவாடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். பாருங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனம் சொல்லுகிறது தேவ தூதனை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 13ஆம் வசனம் சொல்லி, நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவ தூதனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு, பல காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் நல்லா இருந்தான், அவன் சிருஷ்டிக்க நாள் துவங்கி அவன் நல்லவனாக இருந்தான். ஆனால் உன்னில் அநியாயம் காணப்பட்ட பொழுது, அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். நம்முடைய வாழ்க்கையில் அநியாயம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், வாழ்க்கை குறையாயிடுங்க. அநியாயம் பண்ணக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இந்த பிசாசு அநியாயம் செய்ய ஆரம்பித்தான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அநியாயம் பண்ணான். ஏதேன் தோட்டத்தில் வந்து அவங்கள கலங்கடிச்சு அவங்களுக்கு பாவத்தின் காரியத்தை கற்றுக் கொடுத்து உலகத்தில் அதாவது உலகத்தில் இருக்கிற பல காரியங்களை அவன் சொல்லி கொடுத்ததுனால கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை கடிந்து கொண்டு அவன் கேருபா இருந்து அவனை தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அவன் கீழே தள்ளப்பட்டான். அப்போ பாருங்கள், நீ நல்லா யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்டவன். அது கீழெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அலங்கரிக்கப்பட்டவன். ஆனால் எப்போ அவங்ககிட்ட அநியாயம் வந்துச்சோ அப்போவே அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். உங்கள் பிஸ்னஸில் நியாயம் இருக்கட்டுங்க, அநியாயத்தை உள்ள சேர்க்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் அநியாயத்தை சேர்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநியாயத்தை சேர்க்காதீங்க. நியாயத்தை செய்யுங்க, நியாயமானதை செய்யுங்க, நீதியானதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநியாயம் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டுச்சுன்னா, உங்கள் பிஸ்னஸில் அநியாயம் காணப்பட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை தள்ளி போட்டுருவார். உங்கள் ஆசீர்வாதத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவார். அநியாயம் இருக்கக்கூடாது, நியாயம் இருக்கட்டும், நீதி இருக்கட்டும், உண்மை இருக்கட்டும், உத்தமம் இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவார். சரிங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் என்கிட்ட ஒரு நியாயம் இருக்கட்டும் ஆண்டவரே, நியாயமில்லாத காரியம் என் வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே சொல்லிட்டு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கட்டுமா உங்களுக்காக? நல்ல தகப்பனே, இந்த மகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் அழகாய் வைக்கப்பட்ட பிள்ளைகள் அநியாயத்தை செய்து கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு தள்ளப்படாதபடி உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நீதி நியாயத்தை காணும்படி கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிற எங்களுக்கும் இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் நியாயமான ஒரு வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் செய்யும், நீ நடத்தும். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. ரகலமா ரோதாட்டா தரந்தலமா சியா. பிஸ்னஸில் அநியாயம் வேண்டாப்பா, குடும்பத்தில் அநியாயம் வேண்டாப்பா. எந்த அநியாயமான காரியங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நியாயமான காரியத்தை செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.